வாழ்க மக்களே. நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பேசுகிறேன். நிறைய பேர் சார் 3 நாளாக சோகமாக இருக்கீங்க. நாங்கள் கொஞ்சம் நான் சிரிச்சுக்கிறேன். ஓகே, LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் நடிச்சிருந்தேன். இது என்னோட 3வது படம். தேட்டரில் சும்மா விசிலு தெரிச்சிச்சு. ஓகேங்களா, விசிலு தெரிச்சிச்சு, அனல் பறந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஆதரவு கொடுத்த இளைஞர்கள், தம்பிகள், தங்கைகள், தாய்மார்கள் எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஹார்ட்டியஸ்ட் தேங்க்ஸு. பிசியோதெரபி துறையில் நான் எத்தனையோ ஏழை எளிய மக்களுக்கு கம்மியான பணம் வாங்கி சிகிச்சை அளிச்சிருப்பேன். அந்த புண்ணியம், ஓகேங்களா, அந்த புண்ணியம் என்னை கவச குண்டல மாதிரி பாதுகாக்கும். ஸோ அந்த புண்ணியம் பொதுமக்கள் இடையிலே ரசனைத்தன்மையை ஏற்படுத்திருக்கு. மற்றவங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசமே என்ன தெரியுங்களா? என்னை பார்த்ததும் தளபதியை கொண்டாடுற மாதிரி விசில் அடித்து கத்தி சவுண்டு போடுறாங்க. இது நடந்துச்சும் சினிமா இண்டஸ்ட்ரியில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். இது என்னோட 3வது படம். ஓகேங்களா, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் விக்னேஸ்வரன் சாருக்கு மனமார்ந்த நன்றி. ஓகேங்களா, ரவுடி பிக்சர்ஸ்க்கு நன்றி, 7S ஸ்டூடியோ அவங்களுக்கு என்னோட நன்றி, மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு பட்டுருச்சு. பிரதீப் ரங்கநாதன் சாருக்கு ஈக்குவலாக எனக்கு எழுதிட்டு கிடச்சிச்சு. அந்த படத்தில் 3 பேருக்கு நல்ல கிளாப்ஸ். எனக்கு, பிரதீப் சாருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம SJ சூர்யா சார் அந்த மகிழரக சாங்கு டான்ஸ் ஆடிருப்பார் இல்லையா, மயிலிறகே, அதுக்கு இது 3க்கும் சரியான கிளாப்ஸு. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, சினிமா தேட்டரில் போகிறவங்க இளைஞர்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். என்னோடய சீன் 6 செகண்ட் தான் வருது. அப்படி வந்துட்டு அப்படி போயிடுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா விசில் இங்கே தாங்க நான் ஜெயிச்சிட்டேன். ஓகேங்களா, பொதுமக்கள் மத்தியில் ஜெயிச்சிட்டேன். நிறைய இளைஞர்கள் என்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. விக்னேஸ்வரன் சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ப்ரொடக்ஷனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்க்கு முன்னாடி நடிச்சது. பிக் பாஸ்க்கு முன்னாடி நான் 5 படங்கள் நடித்தேன். 3 படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு. மே மாதம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இந்த 4 படங்களில் பார்த்தீங்கன்னா பெருசாக டயலாக் கிடையாது. 5வது படத்தில் பிக் பாஸ் ஆரியண்ணா கூட நடிச்சிருக்கேன். அது பேர் பிரபாகரனே தெரி. அதில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். அதில் என்ன உங்களுக்கு என்னோட திறமையை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேங்களா, ஸோ இனி வர்ற படங்களில் ஒரு பெரிய இடத்தை பிடிப்போம். ஓகேங்களா, ஸோ நிறைய இளைஞர்கள் ரசிக்கிறாங்க. இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியில் எவ்வளவோ சோசியல் மீடியா செலிபிரிட்டிஸ் நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்குலாம் கிடைக்காத வரவேற்பு என்னோட சீனுக்கு கிடச்சிச்சு. தயவு செஞ்சு படத்தை பார்க்குறவங்க அதை நல்லா மைனூட்டாக கவனிச்சு பாருங்கள். ஓகேங்களா, ஸோ உண்மையிலேயே கடவுளுக்கு, கலைத்தாய்க்கு நன்றி. இதுக்கு ஒரு எடுத்து வச்சிருந்தாலும் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. இதுக்குன்னு ஒரு கொடுப்பனம் வேணும், இறைவனோட அருள் வேணும். உண்மையிலே கலைத்தாய் என்னை ரசிக்கிறாங்க, பிளெஸிங் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நானே பார்த்தீங்கன்னா PVR தேட்டரில் உட்காந்து பார்த்தேன். ஓகேங்களா, சென்னையில் திருவான்மையூரில் சரியான விசில் சவுண்டு. PVRன்றது அமைதியாக உட்காந்து தேட்டரில் பார்க்குற படம். அங்கேயே இவ்வளோ சவுண்டுனா ரோகிணி தேட்டரு ஆக்சுவலாக விசில் அனல் பறந்துருக்கும். ஆக்சுவலாக இன்னொன்று சொல்ல வரேன், நான் முதல்ல பார்த்தீங்கன்னா ரோகிணி தேட்டர் போகிறதுக்காக தான் டிக்கெட் எடுத்து வச்சு அங்கே போகிற பிளானில் இருந்தேன். அதுக்குள்ளே குக்வித் கோமாளி வாய்ப்பு கிடச்சிச்சு. நான் அங்கே போய் அங்கே தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டேன். ஓகேங்களா, ஸோ மக்கள்கிட்ட திருப்பி சொல்ல வரேன், எவ்வளவோ சோசியல் மீடியா செலிபிரிட்டிஸ் இருந்தாங்க. அவங்களுக்குலாம் அந்தளவு கிளாப்ஸ் கிடைக்கல. இதை நான் பெருமைக்கு சொல்லலை. படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். எனக்கு தான் நிறைய கிளாப்ஸு. ஓகேங்களா, ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதை ப்ரொடக்ஷன் டீமும் வாட்ச் பண்ணிட்டாங்க. டேரக்டர் பர்சனலாக வாட்ச் பண்ணியிருப்பார். ப்ரொடக்ஷன் டீமு வாட்ச் பண்ணியிருப்பாங்க. டேரக்டர் பர்சனலாக வாட்ச் பண்ணியிருப்பார். இதை என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் நான் போட முடியல. என்ன ரீசனாக காப்பிரைட் விடுங்க, அதனால் நான் என்னால் போட முடியல. அதுக்கப்புறம் மறைக்கப்பட்ட உண்மைகள். நிறைய பேர் நிசா அக்காவோட வீடியோ பற்றி நிறைய டவுட் கேட்டிருந்தீங்களா? நல்லா தெரிஞ்சுக்காங்க. பாதிக்கப்பட்டதை நான். அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாருமே வரல. ஓகேங்களா, 3 நாளாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கானா வினோத், புகழ், மாக்காப்பா ஆஜர் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் போய் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அப்போயும் அவங்க வரல. எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு நான் மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஒன்று கூட திட்டம் போட்ட பண்ணி சில பொய்கள் எல்லாம் சொன்னாங்க. ஓகேங்களா, பொண்ணுங்க மேட்ரு அது இது நிசாக்கான்னு. நிசாக்கா நான் இவ்வளோ கீழே தரம் தாழ்ந்து போவாங்கன்னு எதிர்பார்க்கல. நடந்த உண்மையான பிரச்சனையை சொல்லாமல், ஓகேங்களா, ஒரு விதமாக சப்போர்ட் பண்ணி, அதாவது அவங்க அஃபீஷியல் ஐடியிலேருந்து அவங்க அந்த வீடியோ போடலை. யாருமே பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு எனக்கு தான் சண்டை வரும். நிசாக்கா கூற்று பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ மாக்காப்பா இவங்கெல்லாம் கெஞ்சி வீடியோ கேட்டிருப்பாங்க. நம்ம இத்தனை வருஷம் வேலை பார்க்குறோம், எங்களுக்கு ஒரு வீடியோ கொடு, அவர் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு நிசாக்காட்ட வீடியோ கேட்டு வாங்கியிருப்பார். இதுதான் நடந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக கேட்கறதுக்காக, நம்மளை பயமுறுத்துறதுக்காக அவங்க ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு மாக்காப்பா பொய்யாவை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா CCTV கேமரான் இருக்குது. உள்ளுக்குள்ளே நடந்ததுக்கெலாம் அதுதான் ஆதாரம், அதுதான் சத்தியம். ஓகேங்களா, இதுக்கு இடையில என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பிரச்சனைகளை சோசியல் மீடியாவில் பேச 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 இப்போ நிசாக்காவுக்கு அதுவே அவங்களுக்கு மனம் உறுத்திருக்கும். ஏன்னா 5 வேளை தொழுகிறாங்க. அப்போ நிசாக்காவோட அஃபீஷியல் ஐடியில் இருந்து ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அங்கே திவாகர் நடந்தது
அங்கே நடந்தது வினோத்தனாவுக்கும் திவாகருக்கும் தான் சண்டை நடந்துச்சு, இதில் என்னையே இழுக்கிறேன்னு அவங்க அஃபீஷியல் ஐடியில் இருந்து வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த கமெண்ட்டை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போன உடனே அந்த வீடியோவை இறக்குறாங்க. என்னமா ஒரு ஆளை அட்டாக் பண்ணோம்னா என்னமா இறக்குறாங்க. திருப்பி சொல்ல வரேன், இது அவங்கள தண்டிக்கணும், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றக்காக சொல்லவில்லை. இந்த மாதிரி வீடு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் பண்ணுற மாதிரி எங்களுக்கு இடையில நடக்கிற பிரச்சனையா ப்ரோவோக் யூடியூப் சேனல் ஆல்ரெடி அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனம், அந்த நடத்துகிற ஓனர், அவங்க மேலே நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க. அவங்களாம் கொஞ்சம் ஒரு மாதிரியானவங்க, இல்லீகலாக நிறைய தப்பு பண்ணுறவங்கன்றது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். ஓகேங்களா, சென்னையில் கீழ்ப்பாக்கத்தில் ஹால்ஸ் ரோட்டில் அந்த யூடியூப் சேனல் வந்து நிறைய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். ஓகேங்களா, ப்ரோவோக் யூடியூப் சேனல் தயவு செஞ்சு யாரும் போகாதீங்க. இந்த கண்டென்ட்டை வந்து அப்படியே காசாக்குறதுக்காக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிசாக்காட்ட அந்த ப்ரோவோக் சேனலோட ஆங்கர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு. அதில் அப்படியே பட்டும் படாமையும் சொல்லியிருக்காங்க. அந்த நிசாக்கா பேசுனதே எடிட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த ஆங்கர் என்ன போட்டிருக்காரு, நிசாக்கா அதில் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நான் விளக்கி விட தான் போனேன், திவாகருக்கு நான் எவ்வளவோ அறிவுரை பண்ணேன், நான் அதை தப்பாக எடுத்துக்கல. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிசாக்கா ஸ்டேட்மெண்ட், நான் அதை தப்பாக எடுத்துக்கல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. தப்பாக எடுத்துக்கலாட்டி இப்போ எதுக்கு நீங்கள் தப்புன்னு சொல்ல வர்றீங்க? ஒரு தெளிவில்லாத பேச்சு. ஓகேங்களா, திவாகர் பேசுனதான் நாங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கல, வினோத்தனாவுக்கு இவருக்கு தான் சண்டை வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் தப்பாக எடுக்கலாட்டி எதுக்கு வினோத் வந்து என்னை அட்டாக் பண்ணணும்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வினோத் வேணும்னே எந்த ஒரு இடத்துலையும் நம்மளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என்னை பற்றி என் குடும்பத்தை பற்றி தரக்குறவா பேசினார். இது நிறைய பேருக்கு தெரியாது, நிசாக்காவுக்கு கூட தெரியாது என்ன அசிங்கமாக திட்டினாருன்றது. ஓகேங்களா, இன்னொன்று வந்து முழு பூசணிக்கால சோத்துல போட்ட மாதிரி மறைக்கிறாங்க நிசாக்கா. புகழோட அசிஸ்டன்ட் வந்து எல்லாரையும் அடிச்சது ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருக்குமே தெரியும். பிரச்சனை கானா வினோத், அதுக்கு புகழ் சப்போர்ட் பண்ணார். புகழோட அசிஸ்டன்ட் எல்லாரையும் அடிச்சாரு. சரி, இது போக வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுநாத் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. சத்தியமாக அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. குக் வித் கோமாளி செட்டில் தான் பார்த்தேன். அவர் வந்து சொல்லியிருக்காரு, அவரோட வீடியோ பார்த்தேன், மாக்காப்பா வந்து பேப்பரை வச்சு எரிஞ்சாராம். பேப்பரை வச்சு எரிஞ்சு காலில் ரத்த காய வருமா? மீனாட்சி தாய் மேலே சத்தியமாக சொல்கிறேன், கனமான ஒரு பொருள் இரும்பு அதை வச்சு எரிஞ்சாரு, என் காலை ரத்த காயம் வச்சு. பேப்பரை வச்சு எரிஞ்சாருன்றாங்க. மாக்காப்பா வந்து நான் எதுவுமே எரியலேன்றாங்க. இவங்க ஸ்டேட்மெண்ட்லாம் பாருங்கள், மாக்காப்பா ஸ்டேட்மெண்ட், நிசாக்கா ஸ்டேட்மெண்ட், மஞ்சுநாத் ஸ்டேட்மெண்ட், எல்லாரும் ஒன்று சொல்கிறாங்க. பட் எனக்குன்னு சப்போர்ட் பண்ணுறவங்க 4 பேர் இருப்பாங்க. இனிமேல் நான் இதை பற்றி பேச மாட்டேன், மக்களுக்கு உண்மை புரியணும் அப்படின்றக்காக சொல்ல வரேன். ஓகேங்களா, இது வந்து சாதாரண தப்பு இல்லை. நிசாக்கா சொன்னது பெரிய தப்பு. ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. அவங்க அஃபீஷியல் ஐடியில் அவங்க எந்த வீடியோவும் போடலை. அவங்க அஃபீஷியல் ஐடியிலேருந்து ஆனால் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, பிரச்சனை நடந்தது திவாகருக்கும் வினோத்துக்கும், இதில் என்னையே இழுக்கிறீங்க அப்படின்னா அதுலேயே எவிடன்ஸ் ஆகி போச்சு. நிசாக்காவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. மாக்காப்பா ரொம்ப வருஷம் அவங்களாம் ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க, 15 வருஷமாக. திவாகர் வந்து கிட்டத்தட்ட போட்டால் அவங்க நிசாக்காவும் 3-4 எபிசோடில் தான் நான் பார்த்துருப்பேன். 15 வருஷமாக வேலை பார்த்த அவங்களுக்காக விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா, பட் இதே இது திவாகராக இருந்தால், நானாக இருந்தால் என்ன பண்ணேன் தெரியுமா? எனக்கு 100 வருஷம் பழக்கமாக இருந்தாலும் எங்கிட்ட நியாயமும் அவங்ககிட்ட தான் நின்றுருப்பேன். ஸோ நிசாக்காவுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் சொன்னாங்க, அவங்க மேலே வச்சுருந்த ஒரு நல்ல மரியாதை போயிடுச்சு. எல்லாரும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனை இவங்களுக்கு அவங்களுக்கும். ஓகே, இதை சால்வ் பண்ணிடணும். எனக்கு அந்த கோவம்லாம் போயிடுச்சுங்க. அந்த பிரச்சனையை பற்றி நான் மறந்துட்டேன். அடுத்து நம்ம பாதையை நோக்கி போவோம். பட் மக்களுக்கு உண்மை புரியணும் இல்லையா? ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட். மாக்காப்பா நான் அடிக்கவே இல்லை, எரியவே இல்லை என்றார் ஒருத்தர். மஞ்சுநாத் வந்து பேப்பரை வச்சு எரிஞ்சு எனக்கு அதுவும் என் மேலே படலையா, பேப்பரை வச்சு எரிஞ்சு காலில் காயம் வருதா? ஸோ புகழ் கூட வந்து அசிஸ்டன்ட் அடிச்சதை மறைச்சிட்டாங்க. கானா வினோத் அசிங்கமாக பேசுனதை மறைச்சிட்டாங்க. கானா வினோத் தான் இந்த பிரச்சனைக்கு முழுக்க காரணம். ஓகேங்களா, இதை காரணமாக சாதகமாக பயன்படுத்தி புகழ் உள்ளே வளைஞ்சு அவமானப்படுத்தி குக் வித் கோமாளி செட்லேருந்து என்னை தூக்குறதுக்கு அவங்க பிளானு. ஓகேங்களா, மாக்காப்பா என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் எரிஞ்சார். இதுதான் நடந்த உண்மை. ஸோ இந்த விஷயங்களை நான் மறந்துட்டேன். ஒன்று கடவுள்கிட்ட மனசார உருகி வேண்டியிருக்கேன். நான் எந்த தப்பும் பண்ணல. இதே நிசாக்காட்ட சத்யா ஹார்ட்வேர்ஸில் எங்கள் அக்கான் மேலே கை போட்டேன். ஓகேங்களா, அது வந்து அக்கா தங்கச்சின்ற அக்கா தம்பி அப்படின்ற ஒரு உறவு தான். ஓகேங்களா, அப்பயுமே அந்த அக்கா வந்துட்டு கலைஞர் நீங்கள் அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறது கஷ்டம், போயிட்டு வா திவாகர் தான் சொன்னாங்க. அவங்களே இதே நிசாக்கா வந்து இதில் திவாகர் அவ்வளோ நல்ல பையனின்னு சொல்லி தான் அமிச்சாங்க. ஓகேங்களா, சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறாங்க. எனக்கெல்லாம் அப்படி மாற தெரியாதுங்க. எனவே கடவுள்கிட்ட மனசுரிய மீறியிருக்கேன், வேண்டியிருக்கேன். எந்த தப்பும் பண்ணல. அவங்க பண்ண தப்புக்கு கர்மா வெயிட்டிங். அவங்கவுங்களுக்கும் குடும்பம் பிள்ளைங்கன்னு இருக்குது. ஓகேங்களா, சத்தியமாக சொல்ல வரேன், கர்மா வந்து வெயிட்டிங். இது வந்து என்னன்னா யாருமே நம்ம சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கவும் முடியாது. அந்த குக் வித் கோமாளியில் சிசிடிவி கேமராவும் அந்த ஷூட்டிங் நடந்த ஸ்பாட்டில் இருந்ததும் செக் பண்ணி பார்த்தா யார் மேலே தப்புன்னு இருக்கும். அந்த கேமரா ஃபுட்டேஜ் கொடுக்கவே மாட்டாங்க சேனலில் நான் தப்பே சொல்லலை, கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, சேனலுக்கு கெட்ட பேர் ஆகும், தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்ட்டு. இன்னொன்று, சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் வேணும். திவாகருக்காக 5-6 பேர் பாய்க்க மாட்டாங்க. ஸோ நான் இந்த பிரச்சனையை மறந்துட்டேன் மக்களே. என் மனசில் உள்ளதை கூட்டியிருக்கேன். ஒன்று நான் கடவுளுக்கு நம்புவேன். ஓகேங்களா, அந்த கடவுளுக்கு நம்புவேன். அந்த கடவுளுக்கு உண்மையாக மனசாட்சியாக இருந்திருக்கேன். எனக்கு நிறைய பேர் மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்குது. அந்த பிரச்சனையை நான் மறந்துட்டேன். இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன். ஓகேங்களா, எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு நான் சந்தோஷமாக போக விரும்புகிறேன். நன்றி மக்களே. எனக்கு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தில் எனக்கு நல்ல நீங்கள் வரவேற்பு கொடுத்தது. என்னோடய படங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுக்குறீங்க. மே மாதம் ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, அடுத்து ஜூன் மாதம் ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. தொடர்ந்து என்னோட படங்களை கண்டு மகிழுங்கள். நன்றி மக்களே.